உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. ஒருவேளை ஏற்கனவே பாவம் செய்திருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் சூழ்நிலைகள், பலவீனங்கள் இவற்றின் காரணமாக மீண்டும் பாவத்தில் விழுகின்ற பொழுது அவர்களுக்குள் எண்ணத்தை பிசாசு உருவாக்கி கொடுப்பான். அவ்வளோதான், போன வாட்டி கடவுள் உன்னை மன்னிச்சார், இனிமேல் உன்னை மன்னிக்க மாட்டார், இதோட சரி, இனிமேல் மன்னிப்பு கிடைக்காது, தொடர்ந்து நீ பாவத்தில் செய்து பாவத்தில் அணிந்து போய் எண்ணத்தை உருவாக்கி கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உன் ஆண்டவராகிய கடவுளிடத்தில் திரும்பி வா. அதற்கு அடையாளமாகத்தான் எரேமியா 3:22 வாசிக்கிறோம். பிரமாணிக்க தவறிய மகனே, பிரமாணிக்க தவறிய மக்களே, என்னிடத்தில் திரும்பி வாருங்க. இதுவரைக்கும் வந்த ஏற்கனவே மன்னிச்ச, பிரமாணிக்க தவறிப்பட்ட, மீண்டும் பாவத்தில் விழுந்துட்ட அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பிரமாணிக்க தவறிய பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் திரும்பி வாருங்கள், உங்கள் பிரமாணிக்க என்பதை நான் குணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 3:8, மத்தேயும் லூக்கா 3:8 வாசிக்கிற பிரியமானவர்களே சொல்லுகிறது, உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் திரும்பி வரும். எதற்காக? கனி கொடுப்பதற்காக. உங்கள் மனமாற்றத்தை செயலில் காண்பீங்கள். நாம் மனம் திரும்பி என்பதை செயலில் காட்டுகின்ற பொழுதுதான் நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற முடியும். இந்த கனி கொடுக்கிற வாழ்வு நமக்குலாம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக மீண்டும் நாம் பாவத்தில் விழமாட்டோம். ஆண்டவரிடத்தில் நாம் திரும்பி வந்தது நலனாய், பயமாய், பலனாய், வல்லமையாய் இருக்கும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. அதனால தான் ஒரு படிப்பினையை திருப்பாடல் 1:1 வாசிக்கிற போது ஒரு படிப்பினை சொல்லுவார். 1ஆம் அதிகாரம் திருப்பாடல் 1ஆம் அதிகாரம் 1:2 தீயோரின் அறிவுரைப்படி நடக்காதீங்க, பாவிகளின் வழியில் செல்லாதீங்க, பரியாசர் கூட்டத்தில் அமராதீங்க. இந்த 3ஐயும் விலக்கிவிட்டு நாம் செய்ய வேண்டியது விவிலியத்தில், திருச்சட்டத்தில், இறைவார்த்தையில் இன்பம் காண்பவர்களாய் அதை தியானிக்கணும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், இறை வார்த்தையை ஆய்ந்து பாருங்கள். அதனால் உங்களுக்கு முடிவில்லா நித்திய ஜீவன் உண்டு சொல்லி, முடிவில்லா வாழ்வு உண்டு சொல்லி, உயிர் உண்டு என்று சொல்லி யோவான் 5:39 வாசிக்கிறோம். இத்தகைய வழியில் நாம் பயணித்தோம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, இப்போ மறுபடியும் திரும்பி வாழ்வை பெற்றுக்கொண்டோம்ல, மறுபடியும் பாவத்தில் விழமாட்டோம். ஆகவே எச்சரிக்கையாக இருந்து ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம், இணைந்து கனிகள் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.